पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் சமாதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சுருக்கமான ஒரு விளக்க உரை. இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 28வது சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சமாதிகளை பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகு 23 ஓங்காரத்தை பற்றின சாதனைகள் ஆரம்பிச்சது. 23 ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சமாதிக்கு சாதனம் சொல்லப்பட்டது. ஈஸ்வரனை சரணாகதி செய்யறதுனாலையும் சமாதி அடையப்படும். முதல் சாதனை எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓமிதி தியாயத ஆத்மானம். இதுல பார்த்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத்துல சொல்லுது ஓங்காரத்தை தியானம் செய்ய வேண்டும் ஆத்மா என்று. நிர்குணத்துக்கும் அதுதான், சகுணத்துக்கும் அதுதான். இருக்கிறதுல பெஸ்ட் ஆலம்பனம். ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம், ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே. கதோபனிஷத்துல இருக்கிற மந்திரம். அப்போ சகுணம் நிர்குணம் ரெண்டுமே பிப்பலாத மகரிஷி பிரஷ்னத்திலையும் சொல்ற. பரம்ச அபரம்ச எது ஓங்காரஹா. பரபிரம்மமும் ஓங்காரம் தான், சகுண பிரம்மமும் அபர பிரம்மமும் ஓங்காரம் தான்.
அப்ப இருக்கிறது பெஸ்ட் ஆலம்பனம், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனைகள்ல ஓங்கார சாதனை தான் பெஸ்ட் சாதனான்னு எடுத்துங்க. அதான் பதஞ்சலி எழுதுற ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும். அதனால ஈஸியா சமாதி கிடைக்கும். அந்த சமாதி கிடைக்கும் அப்படின்னும் போது யோக சூத்திரக்க இவர் என்ன பண்றார், சுதாகரத்துல எழுதுறார், சரணாகதி எப்படி பண்றது அப்படின்னா இன்னைக்கு காலையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, கீதால பார்த்துட்டு இருக்கோம். கர்ம பலனையும் சமர்ப்பணம் பண்ணணும், கர்மத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும். சர்வபாவேனன்ற வார்த்தையை பயன்படுத்துறார் நம்ம யோக சுதாகரத்துல. காயா வாச்சா மனசா எல்லாத்திலையும் பண்ணக்கூடிய கர்மங்களையும் கர்ம பலன்களையும் ஈஸ்வரனிடத்துல சரணாகதி பண்றது, சமர்ப்பணம் பண்றது. சமர்ப்பணம் பண்றதுக்கு பேரு ஈஸ்வர பிரணிதானம்னு பேரு. அதை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஈஸ்வரன் யாருன்னு தெரியணும்ல. ஈஸ்வரன் யார் அப்படின்னா 24வது சூத்திரம் சொல்லுச்சு, கிளேஷ கர்ம விபாக ஆசையைஹி அபராமிருஷ்ட புருஷ விசேஷா. கிளேஷம், பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு. அப்புறம் கர்மம், புண்ணியம் பாபம் நியூட்ரல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது விபாகம், கர்ம பலன் இருக்கு. அப்புறம் கர்ம வாசனை இருக்கு. இந்த 4தோடையும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத அபராமிருஷ்டன்னு சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஒரு ஜீவனுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா, புருஷனுக்கு பேர் தான், ஆத்மாவுக்கு பேர் தான் ஈஸ்வரன். நம்ம எல்லாம் இதோட சம்பந்தப்பட்டிருக்கோம். கிளேஷம், நமக்கெல்லாம் பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு. அவித்யா இருக்கு, அகங்காரம் இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, மரண பயம் இருக்கு. நம்ம எல்லாம் புண்ணிய பாப்பம் கர்மா பண்றோம். அந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன்களை, விபாக்கம்னா கர்ம பலன்களை அனுபவிக்கிறோம். ஆசையின்னு ஒரு கர்மா பண்ணும்போதே சுகதுக்கத்தோட அனுபவமும் வாசனைகள் ஆயிடுது. நம்ம எல்லாம் இதோட சம்பந்தப்பட்டவன். ஆனா ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா இது எதோடையும் சம்பந்தம் இல்லாதவரா இருக்கார். அவர் எப்படி அப்படி இருக்கார் அப்படின்னா, ஈஸ்வரன் சர்வத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்திர நிரதிசய சர்வஜத்துவ பீஜம் 25வது சூத்திரம் சொல்லிச்சு. நாலேஜ்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா நாலேஜ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, சர்வஜ்ய தன்மை இருக்கு, சர்வத்தையும் அறிகிற தன்மை. அதனாலதான் சர்வேஸ்வரனா அவர் இருக்கார். சர்வத்துக்கும் பாத்தீங்கன்னா பீஜமா இருக்கிற நிரதிசயத்துவம். நிரதிசயத்துவம்னா என்ன அர்த்தம்? கம்பேர் பண்ண முடியாத ஈஸ்வரனா அவர் இருக்கார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சர்வஜ்ய தன்மை தான் பாத்தீங்கன்னா காரணம். பீஜம், பீஜம்னா காரணம். அப்போ அவர் சர்வசக்திமான், சர்வஜராவும் இருக்கார். சர்வசக்திமான், அது மட்டும் இல்ல, அதுக்கு காரணம் சர்வஜரா இருக்கிறது, சர்வத்தையும் அறிந்தவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, அவர் தான் பாத்தீங்கன்னா 26வது சூத்திரம் சொல்லிச்சு, ச பூர்வேஷாம் அபி குருஹு காலேன அனவச்சேதா. அவர் எல்லா குருநாதர்களுக்கும் முன்னாடி ஆதி குருவா இருக்கிறவர். அவர் ஆதி குரு செத்து போயிட்டாரே அப்படின்னு சொன்னா, இல்ல சாவலாம் இல்ல, ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஜென்ம மரணமே இல்லாதவர். அப்ப என்ன அர்த்தம்? இப்பவும் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாத்துக்கும் குருநாதர், காலத்தினால் பகுக்கப்படாதவர், காலத்தினால லிமிட் பண்ணப்படாதவர். அப்ப குருநாதர் ஈஸ்வரன் ஆதி குரு இப்பவும் குருவா இருக்கார். எல்லாத்தோட ரூபத்திலையும் நிறைய குருநாதர்களோட ரூபத்தில் அவர் தான் இருக்கார். மனுஷ ரூபே தெய்வம், மனுஷ ரூபே தெய்வம் பாத்தீங்கன்னா மனுஷ ரூபத்துல இருக்கு. யாரெல்லாம் குருநாதர்களா இருக்காங்களோ, பாடம் சொல்றாங்களோ, அவங்க ரூபத்துல எல்லாம் பகவான் தான் இருக்கார், ஆதி குருவா இருக்கார் அவர் தான். அப்படி சொன்னதுக்கு பிறகு அவரை எப்படி இது பண்றது? ஈஸ்வரனை பத்தி சொல்லியாச்சு, 3 ஸ்லோகங்கள்ல 3 சூத்திரங்கள்ல சொல்லியாச்சு. அவரை சரணாகதி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி நானு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் உபாயம் சொல்றார். தஸ்ய வாச்சக பிரணவா. ஈஸ்வரனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரணவம். ஓம் இத்தியது அக்ஷரம் இதம் சர்வம் சொல்லியிருக்கு மாண்டூக்கியத்துல. கீதால சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காரு. அவர் என்னது? ஓங்காரமா இருக்காரு. ஓங்காரம் தான் எல்லாம். ஈஸ்வரன் தான் எல்லான்னு சொல்லலாம், ஓங்காரம் தான் எல்லான்னு சொல்லலாம். ஓம் இத்தியகாட்சரம் பிரம்ம, கீதால சொல்லும் போது ஓம் என்ற அக்ஷரம் தான் பிரம்மம் சொல்லுது. அப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஓங்காரம். ஈஸ்வரன்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் ஓங்காரம். இந்த ஓங்காரத்துக்கு பேர் சப்த பிரம்மம்னு பேர், பிரம்மத்தோட பேர். அப்ப ஈஸ்வரனோட பேர் பாத்தீங்கன்னா தஸ்ய வாச்சக பிரணவ, தஸ்ய ஈஸ்வரஸ்ய வாச்சக பிரணவ. அந்த ஈஸ்வரனுடைய பெயர் பிரணவம். சொல்றதுக்கு பிறகு சரி பேர் தெரிஞ்சு என்ன பண்றது, பேரை வச்சு என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த சூத்திரம் 28வது சூத்திரம் பார்த்திருக்கோம். தஜ்ஜபஹ ததர்த்த பாவனம். தஜ்ஜபஹனா அந்த ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா ஜபிக்கணும், ஜபம் செய்யணும்.
ஜபமெல்லாம் ரொம்ப லோ லெவல்ல சாமி, ஜபம்லாம் ரொம்ப லோ லெவல் தான். அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயே நம்மளாம் ரொம்ப இன்டெலெக்சுவல்ல, ரொம்ப புத்திசாலிகள், அதை விட்டு போட்டு ஜபிக்கிறதா மாலையெல்லாம் வச்சு உருட்டிக்கிட்டு? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவா? ஓஷோ சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கால்கேட்னா வந்து கால்கேட் கூட தான் ஜபம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப ஜபம் வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரிஸ்கிரைப் பண்றானா, கீதால சொல்றாரு, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்ற. நான் யஜ்ஞங்களில் ஜப யஜ்ஞமாக இருக்கின்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச கீதால சொல்றாரு. என்னையே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தம் செய்வாயாக. எப்படி நினைக்கணும்? ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மர. கீதாலே சொல்றார், இந்த ஓங்காரம் தான் பிரம்மம். அந்த ஓங்காரத்தை வியாகரன உச்சாரையன், நல்லா உச்சரிக்கணும், ஜபிக்கணும். எப்படி ஜபிக்கணும்? மாம அனுஸ்மரன், என்னையே நினைச்சுக்கிட்டு, தொடர்ந்து என்னையே நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இதுதான் சாதனையா வச்சுக்கணும். அப்ப ஜபயஜ்யமா இருக்குன்னு கீதால பிராமிஸ் பண்றார். அந்த ஜபமா என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை பண்ணணும்னு கீதால சொல்றார். உத்தவ கீதால வந்து உத்தவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உபதேசம் பண்றாரு. கீதா இதுதான் உபதேசம் பண்றார், ஓங்காரத்தை பண்ணு அப்படின்னு. அப்ப சாட்சாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனை வந்து ஜபிக்கிறது ஓங்காரத்தினால. ஈஸ்வரனை ஜபிக்கிறது ஓமிதி தியாயத்த ஆத்மா. அவர் தான் நம்ம ஆத்மாவா இருக்கார். அந்த ஓங்காரத்தை வந்து ஜபிக்கிறார். பிரணவ சர்வ வேதேஷு கீதால வந்து சொல்றார், நான் பிரணவமா இருக்கேன், எல்லா வேதங்களிலும் நான் பிரணவமா இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப பிரணவமா இருக்கிற அந்த பரமாத்மாவை நம்ம என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். சரி, ஜபிக்கிறது எப்படி? ஜடமா பண்ணலாமா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாய் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத் ஜபஹா தத் அர்த்த பாவம். நல்ல மாண்டுக்கிய உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரதம பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா, முதல் பிரகரணத்தை படிச்சீங்கன்னாலும் இந்த அகாரம் உகாரம் மகாரம் ஓங்காரத்தோட அகார உக்கார மகாரத்தோட விசாரம் நல்லா இருக்கு. ஓங்காரத்தோட அகாரம் வந்து விராட்டு, ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல தேகம், இது எல்லாம் அகாரம் தான். நான் பார்க்கறது எல்லாம், பார்க்கறது கேட்கறது எல்லாம் ஓங்காரத்தோட அகாரம். அந்த ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கறதெல்லாம். ஏன் ஸ்தூல தேகமும் எதெல்லாம் ஸ்தூலமா இருக்கோ அதெல்லாம் பகவான் தான், அவனோட ஸ்தூல தேகம். எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்ம தேகமா இருக்கோ 19 தத்துவங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் சூக்ஷ்ம தேகமும் அந்த பரமாத்மாவோட உக்காரம், அவரோட சூக்ஷ்ம தேகம் இரண்டே கர்ப்பர். அதே நேரத்துல வந்து நம்ம தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பீஜ ரூபத்துல இருக்கும். இந்த சிருஷ்டி வெளிப்படாத நிலையில மாயையோடு சேர்ந்து அந்த பரமாத்மா ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? மாயையோடு சேர்ந்து இருக்கார், நர்த்தனம் பண்றார். நள்ளிரிலில் நட்டம் பயின்றும் நாதனே. என்ன பார்த்த பாருங்க, சிவபுராணத்தை சொல்லுது. நடு ராத்திரில நட்டம் பயின்றாடும் நாதனே. அம்மாவோட சேர்ந்து சிவகாம சுந்தரியோட சேர்ந்து நடராஜர் வந்து பாத்தீங்கன்னா நர்த்தனம் பண்றாரு, பீஜ ரூபத்துல இருக்கார். சிவபெருமான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கார். எப்படி இருக்கார்? மகார ரூபத்துல இருக்கார். காரண சரீர அபிமானியா, சர்வ காரண சரீரமும் அவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகாரம் ஸ்தூலம், உகாரம் சூக்ஷ்மம், மகாரம் காரணம். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா காரிய காரணம் நம்ம சொல்றோம் மொத்த ஜெகத்தும். அப்ப வாஸ்தவத்துல அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா அவரோட ஒரிஜினல் சுபாவம் துரியம் தான் அவரோட ஒரிஜினல் சுபாவம். அப்ப துரியத்தை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, துரியத்தை அடையறதுக்கு அகார உபாசனை பண்ணி அதை வந்து உகாரத்துல லயம் பண்ணி, உகார உபாசனை பண்ணி அதை வந்து மகாரத்துல லயம் பண்ணி நாதஸ்வரூபமா நின்று, ஈஸ்வரன் நாதஸ்வரூப்பியா இருக்கார். அந்த நாதத்தை தாண்டி போனீங்க அப்படின்னா, நாதத்தை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அதுதான் துரியம் அப்படின்னு. அகார உகார மகார நாதம், அதுக்கப்புறம் பிந்துன்னு சொல்லக்கூடிய இது மாயா தத்துவம், அதுக்கப்புறம் கலாதீதம் சொல்லக்கூடிய சுரூபம் துரியம், அதை அடையணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஜபத்தில் ஆரம்பிக்கணும். அப்ப வந்து மந்திரங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதோட அர்த்தங்களை நல்லா ஸ்வீகாரம் பண்ணி அகார உக்கார மக்காரத்தை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜபத்தை வந்து ஈஸ்வரன் தான் நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு, அந்த ஈஸ்வரனோட நாமத்தையும் அவரும் ஒண்ணு அப்படின்னு அபேதப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். வெறும் சப்தம்னு நினைக்காம, எப்படி சிவலிங்கத்தை நம்ம கோயில்ல போய் நம்ம வந்து நல்லா சேவிக்கிறோமோ
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சிவபெருமான் அப்படின்னு நல்லா வந்து மனசுல இருத்திக்கிட்டு இந்த ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை ஜபிக்கணும். தது அர்த்த பாவம், அர்த்தத்தை பாவனை செய்ய வேண்டும். நீங்க வெறும் ஜபம் பண்ணினீங்கன்னா பலன் வந்து ரொம்ப லேட்டா கிடைக்கும், ட்ரையா இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா பாவம் போயிடுச்சு அப்படின்னா டெட் பாடி மாதிரி. அந்த பாவத்தை சேர்த்தா உயிரே வந்து ஜபத்துக்கு உயிரே அந்த பாவம் தான், பக்தி தான். அப்ப அந்த பாவத்தோடு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் உயிர்ப்பு வந்துருது, உயிர் வந்துருது. அப்போ ஓங்காரத்தை ஜபிக்கணும், அதனுடைய அர்த்தத்தை பாவிக்கணும் அப்படின்னு 28வது சூத்திரம் சொல்லுச்சு. இன்னைக்கு பாடம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. 29வது சூத்திரம் சொல்லுது. அந்த ஜபத்தை பண்றதுனால, ஓங்கார ஜபத்தை பண்றதுனால என்ன சுவாமி லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததஹ பிரத்யக்சேதனாதிகமஹ, ததஹ பிரத்யக்சேதனாதிகமஹ अपि अंतराय अभावश्च, अपि अंतराय अभावश्च तत प्रत्यक्षेतनादिगम गमो अप्यंतराय अभावश्च, तत प्रत्यक्षेतनादिगमो अप्यंतराय अभावश्च. ததஹ, ததஹ அப்படின்னா அந்த ஓங்கார ஜபத்தை பாவத்தோடு செய்வதிலிருந்து, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை பாவத்தோட செய்யறோமோ ஜபிக்கிறோமோ 24 மணி நேரம் சிரவண காலம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கான ப்ராசஸ். சமாதி அபியாசமே எங்க? நிதித்தியாசனத்துல. இப்போ நீங்க பண்றதெல்லாம் வந்து காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நாங்களும் அதான் டைம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்றது. இப்போ ஒவ்வொரு காலத்திலையும் மாறிட்டே இருக்கும். இப்போ நானும் ஜபிக்கிறேன், காலையில எந்திரிச்சோன்னு ஓங்காரத்தை தான் ஜபிக்கிறேன். அப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டைம் பவுண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு மற்ற நேரம் இந்த சுவாத்தியாயம் அதுன்னு இருக்கு. இதே நிதித்தியாசனத்துல இருக்கிறவன், சமாதி அபியாசம் பண்றவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓம் இதி தியாயத ஆத்மா, ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானிப்பாயாக அப்படின்னு வந்து அந்யாவாச்சாம் விமுஞ்சத, மற்ற எல்லா சப்தங்களையும் விட்டொழிப்பாயாக, எல்லாத்தையும் தூர போட்டு. அப்ப சமாதி நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை மட்டும் ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்றதுனால என்ன ஆகும்? ததஹ பிரத்யக்சேதனாதிகமஹ. பிரத்யக்சேதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரத்யக் அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரதி அஞ்சதி இது பிரத்யக், உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரத்தியா அப்படின்னா உள்ள, பிரத்தி அஞ்சதி உள்ள 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 போயிட்டே இருந்தீங்கன்னா, அஞ்சு கச்சதி தாத்து, உள்ள வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றீங்க. முதல்ல ஸ்தூலம், அதுக்கப்புறம் சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் காரணம், அதையும் தாண்டி போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார போக 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 கடைசியில எது கிடைக்கும்? நான் கிடைச்சிடும். இந்த நானுக்கு மேல இருக்கிற புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகணும். ஸ்தூலமா சொல்லணும், வாக்கு இந்திரியத்துல சொல்றோம். இதை விட்டுட்டு மனசுக்கு போகணும். அப்புறம் மனசால ஜபம் பண்றோம். அதையும் விட்டுட்டு நல்ல சஞ்சலம் இல்லாத புத்தி, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காரண ரூபத்துல வெறும் நாத ரூபத்துல நிக்கிறது, அதான் காரணம். நாதத்தையும் தாண்டினீங்க அப்படின்னா வெறும் பிரத்யேகாத்மான்னு சொல்லக்கூடிய நான் தான் பிரத்யேக சேத்தனம்னு பேர். வெறும் சைத்தன்யம், நான், கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக, அது வந்து பார்த்தீங்கன்னா அடையப்படும். பாருங்க இவ்வளோ சாலிடா சொல்லியிருக்காரு பதஞ்சலி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை ஜபிக்கிறதுனால யாராவது கேள்வி கேட்பாங்க, நீங்க எங்கேயாவது ஓங்காரம் ஜபிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, என்னது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புடிச்சா போதும் வேதாந்தம் நிறைய பேர் இருக்காங்க. புரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கடி காலத்துல கத்திரிக்காய் வாங்க முடியாது. புரிஞ்சா போதும் வேதாந்தத்தை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது. தாண்டி போகணும், அடுத்தது போகணும். இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இந்த ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணணும்னு சாஸ்திரமே பிரிஸ்கிரைப் பண்ணுது. சன்னியாசிக்கெல்லாம் விதி அதுதான். வேற எதுவுமே பண்ணாத ஓங்காரத்தை மட்டும் ஜபிச்சுக்கிட்டே இரு. மெதுவா மெதுவா என்ன பண்ணும்? இந்த ஓங்காரம் வந்து ஆத்மா இல்ல, அகார உக்காரம் மகாரம் ஆத்மா இல்ல, துரியம் தான் ஆத்மா. ஆனா துரியத்தை அடையிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஷட் டவுன் பண்ண வைக்கிறதுக்கு இந்திரியங்கள், மனசு, புத்தி, இதை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றதுக்கு தான் இந்த ஓங்காரத்தை பிரயோகம் பண்றோம். இந்த ஓங்காரத்துக்கு பேரே உபசம மந்திரம் அப்படின்னு பேர். உபசமம்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட். எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ண வைக்கிற மந்திரம் இது. ஸ்தூல ஓங்காரம் ஸ்தூல பிரபஞ்சத்தை ஆஃப் பண்ணும்.
சூக்ஷ்ம ஓங்காரம் மானசத்துல பண்றது, மனசுல பண்ற ஓங்காரம் மனசுல இருக்கக்கூடிய விற்த்திகளை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணும், உபசமம் பண்ணும். அதே நேரத்துல நாதத்தை, மகாரத்தையும் நாதத்தையும் அபியாசம் பண்ண 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 அது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியவே நாசம் பண்ணக்கூடியது. சாஸ்திரம் படிச்சு நல்லா பண்றோம் அப்படின்னா நாதத்தை தாண்டி போறதுக்கு சாமர்த்தியம் உண்டு பண்ணும், அவித்யாவை தாண்டி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரத்யக் சேதனம், பிரத்யக் சேதனம் அர்த்தம் பிரத்யேக ஆத்மான்னு சொல்லுவோம். பிரத்யேக ஆத்மான என்னது? நான். கை எங்க வச்சு காட்டுறீங்க? உள்ள கை வச்சு, நெஞ்சில கை வச்சு காட்டுறோம், ஹார்ட்ல. நான் வெளியில காட்டல. அப்ப உள்ள காட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்னு பேர், பிரத்யக் சேத்தனம். அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அனுபூதி செய்யப்படுகிறது இந்த ஓங்காரத்தினால. அது மட்டும் இல்ல, அந்த மார்க்கத்துல நம்ம போறோம்னு வச்சுங்களேன். இப்ப இந்த மார்க்கத்துல போறோமே, இந்த மார்க்கத்துல போகும்போது விக்னம் வருமா? நிறைய விக்னம் சம்பவிக்கும் சுவாமி. ஸ்ரேயாம்சி பகவோ விக்னானி. விக்னங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக விக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். நீங்க பாட்டுக்கு லோகத்துல காரியம் பண்ணுங்க, போகம் பண்ணிட்டு இருங்க, ஃப்ரீயா இருக்கும், நல்லா இருக்கும். அதே நேரத்துல என்னைக்காவது ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். சுவாத்தியாயத்தை பண்ணணும்னா நிறைய ட்ரபிள் வரும். இது எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஓங்காரத்துக்கு இருக்கு. ஓங்காரம் என்ன பண்ணும்? அப்பி, அப்பினா மேலும், அண்டு அந்தராய அபாவஸ்ட, அந்தராயங்களை, அந்தராயம் என்ன அர்த்தம்? அப்டக்கிள்ஸ்க்கு பேரு அந்தராயங்கள்னு பேரு. அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும், எந்தெந்த விக்னங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அபாவஸ்ட, இந்த ஓங்கார ஜபத்தினால அபாவமாகிவிடும், இல்லாமல் போய்விடும். அப்போ இந்த ஓங்காரத்தை ஜபிக்க ஜபிக்க தீவிரம் பண்ண 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 நம்மளுடைய தடைகள், யோக மார்க்கத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி போகும். கடைசியில உங்களை என்ன பண்ணும்? பிரத்யேக ஆத்மாவை அடைய செய்யும். சொல்லியாச்சு. அற்புதமான சூத்திரம். அப்ப ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கணும், ஜபிக்க ஆரம்பிக்கணும். 30வது சூத்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்சய, அந்த அந்தராயம் சொன்னீங்களே சுவாமி, அந்தராயம்னா என்னதான்? விக்னங்கள். யோக மார்க்கத்துல என்னெல்லாம் விக்னம் சுவாமி வரும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 30வது சூத்திரம் சொல்லுது. வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாஹ தே அந்தராயாஹ. லென்த் சூத்திரம், நான் வந்து பிரேக் பண்ணி சொல்றேன், எனக்கு கஷ்டம் சொல்றதுக்கு. வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி. மொத்தம் எத்தனாச்சு? 9. இந்த சூத்திரத்துல 9, அடுத்த சூத்திரத்துல 4, மொத்தம் 13 அந்தராயங்கள் நம்ம சொல்றோம். 13 அந்தராயங்கள். அந்தராயங்கள்னா விக்னங்கள், பேரிகேட்டர்ஸ். மோட்ச மார்க்கத்துல பேரிகேட்டரா இந்த சூத்திரத்துல 9 அந்தராயங்களை சொல்லு. என்னென்னலாம்? வியாதி, முதல்ல இருக்கிறது வியாதி. வியாதி வந்துகிட்டே தான் இருக்கும். பிராரப்த கர்மத்துல என்ன இருக்கோ அந்த வியாதி வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ஓங்காரத்தை திடமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நிதித்தியாசனத்துக்காக உட்காடுறீங்க, ஆத்மானுபூதிக்காக போறீங்கன்னு வச்சுங்க. அப்ப வேற எந்த சாதனையும் இல்லை, ஒரே சாதனம் எனது ஓங்காரம் மட்டும்தான் சாதனமா வச்சுக்கணும். சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? எல்லா சாஸ்திர குப்பையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஓமிதி தியாயத்த ஆத்மானம், ஓங்காரத்தை ஆத்மா என்று தியானிக்க வேண்டும். அப்ப 24 மணி நேரமும் இந்த செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகணும்? ஒரு வியாதி வராது. நான் அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் எவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறேன்னா அப்பதான் இந்த சரீரம் சரியாகும், யோக சரீரமா மாறும். இல்லைன்னா ட்ரபிள் வந்துகிட்டே இருக்கும். பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் ட்ரபிள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடத்தையும் நிப்பாட்டிட்டு பேசாம ஓங்காரத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு வியாதி வராது, எனக்கு வியாதி வராது. அப்ப வியாதி தான் முதல். இது வியாதி எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாத பித்த கஃபத்தோட விஷம அவஸ்தை தான் வியாதி. இது 3 சமமாயிடும். அதுக்கப்புறம் 2வது தடை எது? 2வது அந்தராயம் ஸ்தியானம்.
ஸ்தியானம்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர்மண்யதா அப்படின்னு சொல்லுவோம். அகர்மண்யதானா எந்த காரியமும் பண்ண தோணாது. காலையில் எந்திரிச்சிருவோம், நிறைய பேர் எந்திரிச்சிருவாங்க, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, முழிப்பு வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவும் முடியாது, எந்திரிச்சு உட்காந்து ஜபமும் பண்ண தோணாது, படிக்க தோணாது, பாடம் எடுத்தா படிக்க முடியாது, ஜபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா ஜபிக்க முடியாது, வேலை செய்யலான்னு தோணா வேலை செய்ய தோணாது, படுக்கலான்னு தோணா படுக்க தோணாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு பேர் என்ன பேருனா ஸ்தியானம்னு பேர். என்ன ஆயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யூஸ்லெஸ் ஆயிட்டான்னு இந்த ஸ்பிரிச்சுவல் வேஸ்டேஜ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உலகத்தில் நிறைய பேர் இதில் மாட்டிக்கிட்டவன் நிறைய பேர் இருக்கான். இந்த பொலிட்டிக்கல் வேஸ்டேஜ் மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேஸ்டேஜ் இதெல்லாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காவி கட்டிக்கிட்டு சும்மாவே உட்காந்துருப்பான். காவி கட்டிக்கிட்டு எதையுமே பண்ண முடியாது அவனால. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தியானம்னு பேர். அகர்மண்யதா. புண்ணியத்தையும் பண்ண முடியாது, பாப்பத்தையும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா உட்கார்ந்துருக்க. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்தியானத்தில் இருக்கிறவங்க நிறைய பேரை நான் எக்ஸாம்பிளாக காட்டுவேன். அவ்வளோ பேர் இருக்காங்க. ரிஷிகேஷ், ஹரித்துவார் எல்லா இடத்துலையும். அதனால தான் விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எந்திரிங்கயா, எந்திரிச்சு போய் ஃபுட்பால் விளையாடுங்கன்னு. ஏன் ஃபுட்பால் விளையாட சொன்னார் அப்படின்னா, அந்த அளவு தாமசிக்க ஆயிட்டார். அப்ப தாமசத்துல இருக்கிற ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தியானம்ன்ற தன்மையில இருக்கிறவனை வேக்கப் பண்ணணும். முதல்ல ரஜோகுணத்தை கொடுத்து அவனை வேக்கப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் சத்துவகுணத்துக்கு வரணும். சைவ சித்தாந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 ஸ்டெப் சொல்லுவாங்க. இந்த சரியை கிரியைன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமோ குணத்துல இருக்கிறவனை இந்த சரியைன்னு சொல்றதுதான் கிரியா. ஒரு ஏதாவது ஆக்ஷன்லாம் பண்றது, பூந்தோட்டத்துல போய் வேலை செய்யறது, சுவாமிக்கெல்லாம் என்னெல்லாம் இந்த உழவார பணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்றது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல ஆக்ஷனை கொண்டு வர்றது ரஜோகுணத்துக்கு. அந்த ஸ்தியானம் சொல்லக்கூடிய கர்மம் பண்ண முடியாத அவஸ்தையில இருக்கிறவனை சேவையை பண்ண வச்சு ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் பூஜா காரியங்களை பண்ண வச்சது கிரியால வந்து பார்த்தீங்கன்னா பூஜை காரியங்களை பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப யோகத்துக்கு வரணும் அப்படின்னா சித்தம் வந்து ஏகாகிர சித்தம் வரணும்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அகர்மண்யத்துல இருந்து வரணும். ஸ்தியானம் பெரிய தடை இது. அப்ப அந்த ஸ்தியானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்தோடது. தமோ குணத்தை வந்து நாசம் பண்றதுக்கு தான் சரியை கிரியை, அதுக்கப்புறம் தான் யோகம் வரணும். புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 3வது தடை வந்து பார்த்தீங்கன்னா சம்சயம். சம்சயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகம், எல்லாத்துலயும் டவுட், சாஸ்திரத்து மேல டவுட்டு, இதெல்லாம் டவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட கிருப்பை. நீங்க நல்ல குருநாதர்கிட்ட வந்து சேவா பண்ணிக்கிட்டு ஈஸ்வர சேவா பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த சாஸ்திரத்துல இருக்க சந்தேகங்கள், யோகத்துல இருக்க சந்தேகங்கள்லாம் போகும். ஏதாவது ஒண்ணுத்த அனுபூதி பண்ணணும், ஏதாவது ஒன்றை சித்தப்படுத்தணும், சித்தப்படுத்தினாதான் சந்தேகம் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தோட, சம்சயம்ன்றது ரஜோகுணத்தோட. இதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா வியாதி சம்சய ஸ்தியான சம்சயம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதம். பிரமாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தவிய அபாவதா. கர்த்தவிய அபாவதா, கர்த்தவியங்கள்னா டியூட்டி. நம்மளுடைய டியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம விட்டு போறதுக்கு பேர் வந்து பிரமாதம்னு பேர். மோட்ச மார்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவனுக்கு எது டியூட்டி? காலையில வேக்கப் ஆகணும். நிறைய பேருக்கு வேக்கப் ஆகுறதே ப்ராப்ளம். ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் 5 மணியா 4 மணியா, ஐயோ என்ன ராத்திரியில எந்திரிக்க சொல்றீங்க அப்படின்னுவாங்க. 4 மணி அவனுக்கு ராத்திரின்னு தான் சொல்லுவான். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேக்கப் ஆகி ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், காலையில கிளாஸ்க்கு வரணும். சாமி ஒருத்தர் வந்து மெசேஜ் போடுறாரு, சாமி இந்த பகவத்கீதை கிளாஸ் கொஞ்சம் ஏர்லியரா இருக்கு சாமி, நீ கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு மேல வச்சு நான் நல்லா இருக்கும் சாமி. ஏன் அப்படின்னா நான் வைக்கிற கிளாஸ் எதுக்காக தெரியுங்களா உங்களுக்கு? வைக்கிறதே எதுக்குன்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிட்டோம் அப்படின்னா. இன்னும் ஆரம்பிச்சிருவோம், 5:15 ஆரம்பிச்சிருவோம். இப்போ இனிமேல் எனக்கு வாய்ஸ் எல்லாம் நல்லா கம்பீரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் உபாசனம் ஆரம்பிச்சிருவோம். 5:15 நான் கிளாஸ் வச்சேன் அப்படின்னா மினிமம் நீங்க எல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்கள எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நான் 4 மணிக்கு எந்திரிச்சாதான் 5:15 கிளாஸ்க்கு வர முடியும், எனக்கு தெரியும். அப்போ வேணுன்னே பண்றது இல்லை. ரிஷிகேஷ்ல போயிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வைப்பாங்க ஆரம்பிக்கும் போது. வேற சாய்ஸே இல்லை நமக்கு. மத்தியானம் தூங்கக்கூடாதுன்றதுக்காகவே மத்தியானம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 1 மணிக்கு கிராமர் கிளாஸ் பண்ணுவாங்க.
எனக்கும் அப்படியே மண்டையெல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் மண்டையெல்லாம் காஞ்சி போயிடும். 1 மணிக்கு எவனாவது கிராமர் படிப்பானா? ஐயோ டென்ஷன், ஏகப்பட்ட டென்ஷன். கொஞ்சம் தூங்க விட மாட்டீங்களா? அப்ப தூங்க கூடாதுன்றதுக்காகவே தான் மத்தியான கிளாஸ் 1 மணில இருந்து. அப்புறம் 2 மணி 2:30க்கு வந்து பாத்தீங்கன்னா பாகவத கிளாஸ். எவனாவது 2:30 மணிக்கு பாகவதம் படிப்பானா? அப்ப 2 கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா 3:30 மணிக்கு அதுக்கப்புறம் தூங்க முடியாது இல்ல. அப்புறம் எங்க தூங்குறது? அவ்வளவுதான் போச்சு. மத்தியான தூக்கம் கட்டு. சுவாத்தியாயம் காலையிலேயும் ஏர்லி மார்னிங்ல கிளாஸ் வச்சீங்கன்னா அதுவும் கட்டு. அப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா? என்ன டெக்னிக் பாருங்க. அப்ப கர்த்தவியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயமும் ஜபமும் தபமும் பிராணாயாமம் மாதிரி சாதனைகளும் பண்ணணும். இத பண்ணாம மனசு என்ன பண்ணும்? ஏமாத்தும். பண்றதுக்கு உடம்புல இது வராது, இச்சையே வராது. பார்த்துக்கலாம் நாளைக்கு, சுவாமி தானே இதைதான் சொல்ல போறாரு, திரும்ப திரும்ப பழசையதான் சொல்லிட்டு இருப்பார், அதை எத்தனை வாட்டி கேட்கறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் போய்க்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. அந்த கர்த்தவியத்தை விடுறதுக்கு பேர் என்ன பேரு? பிரமாதம். தமிழ்ல பிரமாதமா இருக்குன்னு சொல்றோமே அது இல்ல. தமிழ்ல பிரமாதமா இருக்குன்னா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். இங்க அப்படி இல்லை. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுடைய செயல்கள்ல இருந்து டியூட்டியில இருந்து விலகிறதுக்கு பேர் பிரமாதோவை மிருத்யு. ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக் சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் வந்து நான் படிச்சு காட்டியிருக்கேன். பிரமாதோவை மிருத்யு. பிரமாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மிருத்யு. அந்த பிரமாதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யவே கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். சனத் சுஜாத்தியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ந கதாச்சன பிரமாதோ ந கர்த்தவியக பிரம்மனிஷ்டாயாம் ந கதாச்சன அப்படின்னு விவேகச்சுடாமணியில ஸ்லோகத்தை சொல்றார் சங்கரர். இந்த பிரம்மனிஷ்டைனா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மத்துல நிக்கிறது ஆத்மா அனுபூதிக்காக நம்ம அபியாசம் பண்றோம்ல, இதுல எவ்வித காரணத்தை கொண்டும் கொஞ்சம் கூட பிரமாதம் பண்ணக்கூடாது, கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. இந்த பிரமாதத்துக்கு இன்னொரு அர்த்தம் வந்து கவனக்குறைவுன்னு அர்த்தம். கவனக்குறைவா இருக்கிறதுனாலதான், நம்மளோட கவனம் இல்லாம இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டியூட்டியை மறந்துடுறோம். அப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவு, 2வது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட டியூட்டியை மிஸ் பண்றது, அது பிரமாதம். இது என்ன குணம் சாமினா? தமோ குணத்தோடது. இது நல்லா இழுத்து போட்டு தூங்கலான்னு தோணும் காலையில ஜபம் பண்ணாங்க, இதெல்லாம் பிரமாதம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது தடை வந்து ஆலசியம்னு பேர். ஆலசியம்னா என்ன சுவாமி அப்படின்னா சோம்பேறித்தனம். இந்த பிரமாதம் வந்ததுக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவு ஆச்சு அப்படின்னா, பிரமாதம் வந்துச்சுனாவே அடுத்த ஸ்டெப் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள சோம்பேறித்தனத்துக்கு கொண்டு போயிடும். ஆலசியம். ஆலசியத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டீங்க, அப்படியே சோம்பேறி அப்படியே இருக்கும். தமோ குணத்தோட சுகத்தை எடுப்பீங்க, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே எதுவும் பண்ணாம இருப்பீங்க, அப்படியே பிரம்மஞானி மாதிரியே போஸ் கொடுத்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆலசியம் வந்ததுக்கு பிறகு அவிரத்தின்னு சொல்லக்கூடியது 6வது வந்து பாத்தீங்கன்னா அவிரதி. அவிரதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஷய போகங்கள்ல ரம்மிக்கிறதுக்கு பேரு அவிரத்தின்னு பேரு. மோட்ச விஷயங்கள்ல ரம்மிக்காம விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கிறது. நல்லா பிளாங்கெட் எடுத்து மூடிக்கிட்டு ஏசியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சு, ஏசியை கம்மி பண்ணா போதும், ஏசியை நல்லா வச்சுக்கிட்டு நல்லா இழுத்து பிளாங்கெட்டை எடுத்து மூடிக்கிட்டு படுத்தா என்ன சுகமா இருக்கும். காலையில 5 மணிக்குலாம் என்ன தூக்கம் இருக்கும், நல்லா இருக்கும்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாம எழுந்திரிச்சு பிராணாயாமம் மூக்கை பிடிச்சிட்டு காதை பிடிச்சிட்டு மாலையை பிடிச்சிக்கிட்டு என்ன சாமி இதெல்லாம் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா அந்த சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தோட சுகத்துல ஈடுபடுது. இதுக்கு பேர் அபிரத்தின்னு பேர். அந்த சமயத்துல என்ன போகும்? மனோராஜ்யங்கள்லாம் போகும் நிறைய, அதுல என்ஜாய் பண்றது அபிரத்தின்னு பேர். இப்போ என்னெல்லாம் ஆச்சு பாருங்க. சந்தேகம் ஏற்கனவே வந்துச்சு, அப்புறம் பிரமாதம் வந்துச்சு, கவனக்குறைவு, அதுக்கப்புறம் ஆலசியம் வந்துருச்சு. ஆலசியம் வந்த மாத்திரத்துல சோம்பேத்தனம் ஆலசியம்னா, அது வந்த பிறகு அபிரதி. மெதுவா இழுத்து போத்தி தூங்கி அந்த தூக்கமும் இருக்காது, ஆனா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா பிராந்தி தரிசன. 7வது பிராந்தி தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னது சொன்ன மாதிரி புரியாது, தப்பு தப்பா மீனிங் எடுத்துப்போம். சாஸ்திரம் சொல்றதும் குருநாதர்கள் சொல்றதும் எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு நினைப்போம், பொய்யா நினைப்போம். இதுக்கு பேரு பிராந்தின்னு பேரு, மயக்கம்னு பேரு. மயக்க தரிசனம் எல்லாம் 2 தெரியும்ல, அதான் பிராந்தி தரிசனம்னு பேரு. ஒரு குவார்டர் அடிச்ச மாதிரியே எப்போ இருக்கிறது, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போதையிலேயே இருக்கிறது. அப்ப எதுவும் உண்மையிலேயே ஒண்ணுத்தையும் உண்மையில பார்க்க முடியாம தப்பா பாக்குறது, அதுக்கு பேர் பிராந்தி தரிசனம்.
இது அப்புறம் அலப்த பூமிகத்துவம். இது வந்ததுக்கு பிறகு என்ன சுவாமி நடக்கும்? என் கூட இருக்காங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத நான் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன். என்னோட சிஷ்யர் வந்து லாஸ்டா வந்து சொன்னார், சாமி நான் அதுலயே நிக்கிறேன் சுவாமி, எனக்கு அதுலயே நிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா, அதுலயே போய் நிக்கிறேன் அப்படின்னா எங்க நிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தியானத்துல நின்றுகிட்டு இருக்காரு. அவர் தியானத்துல இருந்துகிட்டு எப்படி இருக்கும் தெரியுங்களா, அப்படியே செவுரு மாதிரியே நிற்பார், ஒரு ஸ்புரணமும் இருக்காது. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், பிராந்தி தரிசனம் நடந்துரும், நம்ம அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். சாஸ்திரத்துல சொல்றதுல பிரம்மனிஷ்டர்கள், அந்த பிரம்மனிஷ்டர்கள் மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பான். இவன் இருக்கிறதே இவனுக்கு என்ன எங்க நிக்கிறானே தெரியாது. நம்ம தமோ குணத்துல இருக்கும், செயல் புரியாம இருக்கு, இந்த மனசு ஸ்ட்ரக்காகி நிக்குது, தமோ குணத்தினால நிக்குது, ஆலசியம் இருக்கு, நம்மளால சோம்பேறித்தனத்துல இருக்கும் அப்படின்னு தெரியாம என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பிராந்தி தரிசனத்துல மாட்டிப்பாங்க. பொய்யானது தான் எங்க இருக்கோம் ஏது இருக்கோன்னு தெரியவே தெரியாது. எந்த அளவு தண்ணீர நம்ம இருக்கோம், எந்த ஸ்டெப்ல இருக்கோம், அடுத்த ஸ்டெப் எங்க போகணும், எந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம ஏறி வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு மூணும் தெரியணும். பாஸ்ட் தெரியணும், ப்ரெசென்ட்ல நம்ம எங்க இருக்கோம்னு தெரியணும், ஃபியூச்சர் நம்ம எங்க போகணும்னு தெரியணும், அடுத்தடுத்த ஸ்டெப். இது தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிராந்தி தரிசனம். அப்படி தெரியல அப்படின்னும் போது என்ன பண்ணுவான்னா அலப்த பூமிகத்துவம்னு அடுத்த ஸ்டெப் வரும். என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அலப்த பூமிகத்துவம். அலப்த பூமிகத்துவம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம சொல்றோம்ல, மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 5 பூமியோட ஸ்திதி, இந்த மனசுக்கு வந்து 5 ஸ்டேட் சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த க்ஷிப்தத்துக்கும் விக்ஷிப்தத்துக்கும் நடுவுல ஜங்ஷன்ல போய் மாட்டிப்பாங்க, இல்ல அப்படின்னா விக்ஷிப்தத்துக்கும் ஏகாகிரத்துக்கும் நடுவுல போய் மாட்டிப்பாங்க. இது ரொம்ப ரேர், சாதகர்ல வரவங்கள்ல நடக்குது. முக்கியமா எல்லாரும் மாட்டிக்கிறது எங்க மாட்டிப்பாங்கன்னா இந்த க்ஷிப்தத்துக்கும் விக்ஷிப்தத்துக்கும் நடுவுல போய் மாட்டிப்பாங்க, மூடத்துக்கும் க்ஷிப்தத்துக்கும் நடுவுல போய் மாட்டிப்பாங்க. இந்த 2 இதுலயும் நடுவுல போய் மாட்டிக்கிறது என்ன ஆகும், நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல. ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லாம் சிங்கிள் ட்ராக் தானே. இவன் என்ன பண்ணுவான், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ், நார்மல் எக்ஸ்பிரஸ் இருக்கும், அதை கொண்டு போயிட்டு எங்கேயாவது என்ன பண்ணுவான் நடுவில் வனாந்தரத்தில் போட்டுருவான். இந்த ஸ்டேஷனும் இருக்காது, அந்த ஸ்டேஷனும் இருக்காது, நடுவில் போட்டுருவான். போகிறதுக்கு 2-3 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எரிச்சலாக வரும் பாருங்க. வெயில் காலத்தில் போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்க, தெரியாமல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகும், சூப்பர் ஃபாஸ்ட்டில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு எக்ஸ்பிரஸில் இவன் போகிற வரவனுக்கெல்லாம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வழி விட்டுட்டு இவன் அங்கங்கே போட்டு எடுப்பான். ஷோ அந்த டைம் இருக்கு பாருங்க, மோசமான ஜங்ஷன்ல போய் மாட்டிக்கிறது, நடுவில் மாட்டிக்கும். தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, அது மாதிரி இடம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூமியிலும் இல்லாம நடுவில் போய் மாட்டிக்கிறது, ஸ்ட்ரக் ஆயிடுது, திருசங்கு சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த திருசங்கு சொர்க்கம் மாதிரி நடுவில் போய் மாட்டிக்கிறது. ந கருக்கா ந காட்டுக்கா, நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. காட்டுல போய் புதைக்கவும் முடியாது, சுடுகாட்டுல வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துக்கவும் முடியாது, பாதியில உயிர் வந்த மாதிரி நடுவுல. அப்ப அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஊர்ல சேர்க்காம வெளியில தங்க வச்சிருவாங்க, நடுவுல ஊருக்கு வெளியில தங்க வச்சிருவாங்க. அவன் குடிசையை கட்டிட்டு அங்கேயே இருக்கணும். அது மாதிரி ந காட்டுக்கா ந கருக்கா, சுடுகாட்டுக்கும் போக முடியாது, வீட்டுக்கும் வர முடியாது, நடுவுல மாட்டிக்கணும். அப்போ அந்த மாதிரி நிலைக்கு பேர் என்ன பேருனா அலப்த பூமிகத்துவம்னு பேரு. இதுவும் தாமச குணம். இதெல்லாம் தாமசம். பிரமாதம், பிரமாணம், ஆலசியம், அவிரதி. அவிரதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். பிரமாதம், ஆலசியம், பிராந்தி தரிசனம், அலப்த பூமிகத்துவம் இதெல்லாம் தமோ குணத்தோட. இந்த அலப்த பூமிகத்துவத்தை அடைஞ்சா எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கிய அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதான் பெரிய ப்ராப்ளம். இது ரொம்ப டேஞ்சர். எதுன்னா என்னோட 25 வருஷ காலத்துல என்னோட ஆச்சாரியர்கள் சொன்னது, நானும் பார்த்தது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம் எது அப்படின்னா சாதகர்களுக்கு இந்த அலப்த பூமிகத்துவம்ன்றது. எப்படி இருக்கும் அப்படின்னா மோட்சம் அடைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படியே எந்த உணர்ச்சியும் இருக்காது, துக்கமும் தெரியாது, சுகமும் தெரியாது. நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டேஷனும் இல்லை, அந்த ஸ்டேஷனும் இல்லை, நடுவில் இருக்கிறது. அப்ப அதனால அதுல ஒரு பிரம்மம் உண்டாகும் நமக்கு, நம்ம அடைஞ்ச மாதிரியே. திருவண்ணாமலை மாதிரி, ரிஷிகேஷ் மாதிரி, மதுரா பிருந்தாவன், இது மாதிரியான எங்கெல்லாம் மோட்ச சாஸ்திரங்கள் சாதனங்கள் நல்லா பண்ணப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் சாதுக்கள்ல நிறைய பேர் இந்த நிலையில இருக்கிறவங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, நான் அடைஞ்ச மாதிரியே ஃபீலிங்ல இருப்பாங்க. அதனால அலப்த பூமிகத்துவம் ரொம்ப மோசமானது. அதுக்கப்புறம் அனவஸ்திதானி.
சரி, ஒருவேளை நீங்க தாண்டி வந்துட்டீங்க, அடுத்த ஸ்டெப் போயிட்டீங்க, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்க. மூடத்துல இருந்து க்ஷிப்தம் வந்தீங்க, க்ஷிப்தத்துல இருந்து விக்ஷிப்தத்துக்கு வந்துட்டீங்க. விக்ஷிப்தத்துல இருந்து ஏகாகிரத்துல வந்து எத்தனை ஸ்டேஜ் சொல்லியிருக்கோம்? ஏகாகிரத்தை 6 சமாதி சொல்லியிருக்கோமா? 6 சமாதியில ஒரு வாட்டி நீங்க 70% சத்துவகுணம் ஆகுதுன்னு வச்சுங்க, சவித்தர்க்கும் கிடைக்கும். என்ன பண்ணணும்? அதுலயே சஸ்டெயின் பண்ணணும். ஒருத்தர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இமீடியட்டா எந்த சாதனையும் என்ன பண்ணுங்க, இருந்து பண்ணுங்க. பிராணாயாமம் பண்றீங்களா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 12 சித்தப்படுத்துங்க. அதுலயே ஒரு 6 மாசம் இருக்கு. அப்புறம் 16 பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுலயே 6 மாசம் இருங்க. மெதுவா ஒரு ஜபம் பண்றீங்களா, ஓங்காரத்தை 6000 ஜபம் பண்றீங்களா, அதுலயே ஒரு 6 மாசம் நில்லுங்க. 10,000 ஜபம் பண்றீங்களா, அதுலயே ஒரு வருஷம் நில்லுங்க. இது மாதிரி மெதுவா இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ன ஸ்திரப்படுத்தி கைக்கு வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறிட்டு அதை தக்க வச்சுக்க முடியாம, சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே இறங்கிடுவாங்க, விழுந்துருவாங்க. அப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒரு அடைஞ்ச விஷயத்துல நிக்க முடியாம போறது. ஒன்னு அடைஞ்சோம் அப்படின்னா அதுல நிக்கணும். நீங்க பாரம்பரியமா வர இன்ஸ்டிடியூஷன்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எந்த உணர்ச்சியும் பண்ணாம அப்படியே மெதுவா போவாங்க. இந்த டாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குது தெரியுங்களா? டாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலத்தை கொடுத்து பொறுமையாக சக்ஸஸ் பண்ணுறது. மெதுவா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் நாட்டில் நடந்திருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தடன்னு மேலே ஏறக்கூடாது. யோக சாதனையில் முக்கியமான ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, வேகம் இருக்கவே கூடாது. க்ஷணை ரூபரமே. மெதுவா ஜெயம் பண்ணிக்கிட்டே போகணும். இருந்ததுல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது. இது முக்கியம். ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அச்சீவ் பண்ணிட்டு அதுல நிக்க முடியாம கீழே இறங்கிடுவாங்க. அதுக்கு பேரு அனவஸ்தி தத்துவம்னு பேரு. அனவஸ்தி தத்துவம்னா என்ன அர்த்தம்? ஒன்னு அடைஞ்ச விஷயத்துல நிக்க முடியாம இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோடது. இது என்னது? ரஜோகுணத்தோடு. இது எல்லாத்துக்கூடையும் என்ன வரும் தெரியுங்களா? மொத்தம் 9 அந்தராயங்கள் பார்த்திருக்கோம். இந்த 9 கூடையும் என்ன இருக்கும் சுவாமி அப்படின்னா, சகபுவகா. இதோட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்த விக்ஷேபாகா தே அந்தராயாக. இது கூட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேபம், இதெல்லாம் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்க வைக்கும். இதை யாரும் சாந்தமா இருக்க மாட்டாங்க. வியாதி இருந்தா 102 டிகிரி ஜுரம் போகும்போது மனசை பாருங்க எப்படி இருக்குன்னு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சலிச்சுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா பித்தம் நல்லா அதிகமாகிடும், சலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம், ஒரு மன இறுக்கம் உண்டாகும். செயல் பண்ணலை அப்படின்னா, காரியம் பண்ணலைன்னா மனசு இறுகி போயிடும், டைட்னஸாக இருக்கும், ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் சம்சயம் இருந்துச்சுன்னா மனசு சஞ்சலமாக இருக்கும், யாரையும் நம்ப முடியாது. இங்கே அங்கே அல்லாடிக்கிட்டு இருப்போம். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்காருனாவே இங்கே அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காரு, சலிச்சுட்டு இருக்காரு, ஒரு இடத்துல உட்கார முடியலன்னா அவருக்கு சந்தேகத்தோட கூடியவராக இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரமாதம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, கவனக்குறைவு இருக்குன்னா அங்கேயும் தமோகுணம், மனசு வந்து டிப்ரெஷன்ல கிரியேட் பண்ணும். ஆலசியம் வந்தாலும் டிப்ரெஷன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தோடு இருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு பாடியில் அதிகமாகிடும், அவங்களும் டிப்ரெஷன்ல மாட்டிப்பாங்க. அவிரத்தியில போனீங்க அப்படின்னா சித்தம் சஞ்சலிச்சிடும், விஷய போகங்கள்ல இங்கே அங்கே அல்லாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிராந்தி தரிசனத்துல இருக்கிறவனும் ஒரு இடத்துல சாந்தமா இருக்க முடியாது. அவனும் அதே மாதிரி அலப்த பூமி தத்துவத்துல இருக்கிறவனும் அனவஸ்தி தத்துவத்துல இருக்கிறவனும் எல்லாத்துக்கூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷேபத்தை அடைஞ்சு சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தராயங்கள். தே அந்தராயாக 9 அந்தராயங்கள் சொல்லியாச்சு. இது அப்புறம் 31வது சூத்திரம் சொல்லுது. துக்கதௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவஹா. துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவஹா. 31வது சூத்திரம். இந்த 9 அந்தராயங்களோடு சேர்ந்து என்ன, இந்த 9 இருந்துச்சுனாவே கூட என்ன இருக்கும்னா கண்டிப்பா துக்கம் இருக்கும். துக்கம் இருக்கும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் தௌர்மனஸ்யம், இந்த 9 அந்தராயங்கள்ல எது நடந்தாலும் ஒண்ணு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், துர்மனசுல என்ன அர்த்தம், மனோபலம் இல்லாம இருக்கும், தௌர்மனஸ்யம்னு பேர்.
மனசுல பலம் இருக்காது, எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸ் பண்ண முடியாது, மனோபலம் போயிடும். ஒரு சின்ன வியாதி வந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சலிச்சு போயிடுவாங்க, அப்படியே சலிச்சு போயிடுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சுவாமி இன்னும் நீங்க உங்களுக்கு 3 மாசமா நீங்க அந்த காஃப்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இப்ப எப்படி கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா சுவாமி? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிளாஸ் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, லீவ் விட்டுருக்கலாமே சாமி அப்படின்னு. ஆக்சுவலா சரீர பலம் வந்து வேற, மனோபலம் வேற. இந்த யோகா அபியாசம் என்ன பண்ணுன்னா, இந்த ஓங்காரத்தோட அபியாசம், என்னோட கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஓங்காரம் எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட, நான் இப்ப கூட லிட்டரலா சொல்றேன், ஒரு நாள் கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கிராஃப் இறங்கினதே இல்லை என்னோட மார்க்கத்துல. எத்தனையோ தேகத்துல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், வெளியில எவ்வளோ ப்ராப்ளம், எது நடந்தாலும் என்னோட யோக மார்க்கத்துல இருக்கிற இந்த மோட்ச மார்க்கத்துல கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? கூட ஓங்காரம். இந்த ஓங்காரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மனோபலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். மனோபலம் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், அதை வந்து ஓங்காரம் கொடுக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்னது? துக்க தௌர்மனசிய. தௌர்மனசியம்னா துர்பலம், மனசுக்கு வந்து பலம் இல்லாத நிலைமை. துக்கம் இருக்கும், துர்பலம் இருக்கும். அங்கமே ஜெயத்துவம், இந்த 2 இருந்துச்சுன்னா, துக்கம் இருந்து மனசு துர்பலமாச்சுன்னா, மனசுல பலம் இல்லாம போச்சுன்னா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஷிவரிங் ஆகும், சதா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஷேக்கிங் ஆகும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கமே ஜெயத்துவம்னு பேர், உடம்பு நடுங்கிறது. அதுக்கப்புறம் சுவாச பிரசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மகன்னு ஒண்ணு பிராணாயாமத்துல ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த பூரகம் ரேச்சகம் கும்பகத்தை தொடர்ந்து பண்ண 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 இந்த சுவாசம் என்ன ஆகும்னா சட்டில் ஆகும். இந்த கேவல கும்பகம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன், 4வது கும்பகம்னு சொல்ல போறோம். அது மூச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் வச்சா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடாது. மூச்சு வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் பண்றதே தெரியக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மனசு ஆடலன்னு அர்த்தம். இந்த மூச்சு நல்லா புசு புசுன்னு போகுது அப்படின்னா இன்ஹேல் எக்ஸேல் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு சப்தம் கேட்குது, நீங்க சுவாசம் பண்றது அப்படின்னா உங்க மனசு ஸ்டெபிளா இல்லைன்னு அர்த்தம். ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க சுவாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கமே ஜெயத்துவம் உண்டான மாத்திரத்துல உடம்பு நடுங்கும், கூடவே சுவாச பிரசுவாசம் இன்ஹேல் எக்ஸேல் வந்து பாத்தீங்கன்னா ரிதம் இல்லாம போறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா விக்ஷேப சகபுவக. விக்ஷேப சகபுவனா மேல சொன்னோம்ல 9 அந்தராயங்கள் இருக்கும்போது சித்த விக்ஷேபாகான்னு பார்த்தோம். சித்தம் விக்ஷேபத்தை அடையும் 9ஓட சேர்ந்து, அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கூடவே என்ன இருக்கு? துக்க 1, தௌர்மனசிய 2, அங்கமே ஜெயத்துவம் சரீரம் நடுங்கிறது 3, சுவாச பிரசுவாசம் 2, இன்ஹேல் எக்ஸேல் இது 4வது. இந்த 4ம் சகபுவகன என்ன அர்த்தம்? சேர்ந்து நடக்கும். அப்போ 9 + 4 எடுத்துக்கணும். மொத்தம் 13 அந்தராயங்கள். இந்த 13 அந்தராயங்களும் சித்த விக்ஷேபாக, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்துறவைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சரி, அந்தராயத்தை சொல்லியாச்சு சுவாமி, அதை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் அற்புதமான சூத்திரம், இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 32வது சூத்திரம், தத் பிரதிஷேதார்த்தம் ஏகதத்வாபியாசஹ. தத் பிரதிஷேதார்த்தம் ஏகதத்வாபியாசஹ. தத் பிரதிஷேதார்த்தம் ஏகதத்வாபியாசஹ. தத் பிரதிஷேதார்த்தம், தத்துனா என்ன அர்த்தம்? தத்து அந்தராயாக. அந்த அந்தராயங்கள்னு சொல்லக்கூடிய 13 பேரிகேட்டர்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷேதார்த்தம். பிரதிஷேதார்த்தம் அப்படின்னா பிரதிஷேதம் செய்வதற்கு, நீக்குவதற்கு, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ அவங்க என்ன பண்ணணும்? ஏக தத்துவ அபியாசத்தை செய்ய வேண்டும். ஏக தத்துவ அபியாசக கர்த்தவ்யா. ஏக தத்துவ அபியாசம் இது ஓங்காரம் தான் ஏக தத்துவம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்தராயங்கள் எல்லாம் விலகி போகும். அப்ப அதனாலதான் கிளியரா சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 29ஐயும் 32ஐயும் ஒன்னா சேர்த்துக்கணும்.
29 என்ன சொன்னோம்? தத பிரத்யக் சேத்தனாதிகமோ அப்படி அந்தராய அபாவஸ்ட பார்த்தோம். அப்ப அந்தராயங்கள் எல்லாம் நீங்கணும்னா என்னது? தஜ்ஜபக ததர்த்தானுபாவம். அந்த தஜ்ஜபக ததர்த்தானுபாவம் ஓங்காரத்தை ஜபிச்சு அதோட அர்த்தத்தோட பாவிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன கிடைக்கும்? தன்னுடைய ஆத்மாவையும் அடைய முடியும், நம்ம இந்த மார்க்கத்துல இருக்கிற தடைகளும் நீங்கும். அப்ப தடைகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏக தத்துவத்தை அபியாசம் பண்ணணும். எந்த ஏக தத்துவம்? ஓங்காரம் தான் ஏக தத்துவம். அதை எப்படி பண்ணணும்? தஜ்ஜபக ததர்த்த பாவனம். ஜபிக்கணும், அதை பாவிக்கணும். இது பண்ண 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 13 அந்தராயங்களும் பிரதிஷேதமாகும், நீங்கி போகும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 33வது சூத்திரம் சொல்லுது. இது வரைக்கும் 32 சூத்திரம் வரைக்கும் ஓங்காரத்தை பத்தின விசாரம் முடிஞ்சு. அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா இங்க அருணகிரிநாதர் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் வரார். பகவான் வந்து என்ன பண்றாரு? முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இரு சொல்லற ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன உபதேசம் பண்ணு? அப்படியே உபனிஷத்துல இருக்கிறது. அந்யா வாச்சாம் இமுஞ்சத்தை அப்படியே முண்டக்கத்திலையும் பிருகதாரண்யத்துல 2 மந்திரத்திலயும் 2 உபனிஷத்துலயும் இருக்கிறத முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றார். சும்மா இரு சொல்லற, எல்லா சப்தத்தையும் தூக்கி ஓரமா போட்டு சும்மா இரு. சரி, சும்மா இருந்தா ஊர்ல ஏகப்பட்ட பேர் சும்மா இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருந்துட்டு என்ன பண்ணணும்? ஓமிதி தியாயத்த ஆத்மா. குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி அருணகிரிநாதருக்கு ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு போயிடுறாரு. 13 வருஷமா 12 வருஷமா 13 வருஷமா ஒரு மண்டபத்துல இருந்துட்டு அவரு ஜபிக்கிறார். ஒரு பெரிய சைட்டா இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப விபச்சாரம் அதிகமா பண்ணவர் அப்படின்னா அவரோட இந்திரியங்கள்லாம் எவ்வளவு பலகீனமா இருந்திருக்கும். அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அளவுக்கு போகணும் அப்படின்னா 12 வருஷம் ஏன் சுவாமி அப்படின்னா ஓங்கார ஜபத்தை பண்ணி 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 ஒரு செயிட் ஆகிற. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் பிரதிஷேதம் பண்றதுக்கு இந்த ஓங்காரம் மாதிரி வேற உபாயம் வேற எதுவுமே இல்லை, ஒரே டோஸ். அதனால என்னன்னா 23வது சூத்திரத்துல இருந்து 32வது சூத்திரம் வரைக்கும் ஓங்கார உபாசனம் முதல் சாதனம் சமாதிக்கு. அடுத்து ஆரம்பிக்கிறது 33வது சூத்திரம். மைத்ரி கருணா முதித உபேக்ஷானாம், மைத்ரி கருணா முதித உபேக்ஷானாம், சுகதுக்க புண்யா புண்ய விஷயானாம், சுகதுக்க புண்யா புண்ய விஷயானாம், பாவனாதஹ பாவனாதஹ சித்த பிரசாதனம் சித்த பிரசாதனம். மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம். இந்த சூத்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு சாதனையா வச்சுக்காதீங்க, இது எல்லா சாதனைகளுக்கும் ஆதாரமா வச்சுக்கோங்க, பேஸா வச்சுக்கோங்க. எந்த சாதனை இனிமே நீங்க இதை கடைபிடிக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு யோக மார்க்கத்திலேயோ இல்லை ஞான மார்க்கத்துல யார் எப்படி இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணணும். மைத்ரி பாவம் பண்ணணும், கருணா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதித்த பாவம். முதித்த பாவம்னா பிரசன்னமா இருக்கணும். அப்புறம் உபேக்ஷா, உதாசீனப்படுத்தணும். இந்த 4 பாவத்தை பண்ணணும். யார் யார்கிட்ட மாத்தி பண்ணினீங்கன்னா பிரச்சனையாயிடும். யார் யார்கிட்ட நல்ல சுகிகளா இருக்கிறாங்க, நல்ல தார்மீகமா நல்ல சுகமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, நல்ல ஃபேமிலியோட நல்ல சுகமா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? மித்திர பாவம் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவங்களோட, நல்ல தார்மீகமா இருக்கிறவங்கள்ட்ட. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துக்கி, யாரெல்லாம் இந்த உலகத்துல துக்கியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருணா பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தயா தானம் ஓங்காரம் ஞாபகம் வச்சுக்கணும். தயா பண்ணிட்டு தானம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? கில்ட்டி வந்துடும், மனசு சஞ்சலமாயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்லவங்கள்ட்ட எல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? ஏகப்பட்ட கில்ட்டி இருக்கு. நல்லவங்கள்ட்ட எல்லாம் கெட்டவன்ட்ட கில்ட்டியே இருக்காது. ஒரு எறும்பை கொன்னாலோ இல்ல வந்து மனுஷனை ஹர்ட் பண்ணாலோ அவங்களுக்கு துக்கமே இருக்காது. கெட்டவங்களுக்கு. நல்லவங்களுக்கு ஐயோ, நல்லவங்களுக்கு மனசுக்குள்ளா கில்ட்டி தான். ஐயோ சாமி இப்படி ஆகி போச்சு, அப்படி பண்ணிட்டேனே, ஒரே புலம்பல் மர்மரிங் தான். ஏன் தெரியுங்களா? எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கருணா பண்றோமோ அந்த கருணாவை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த துக்கிகள்கிட்ட என்ன பண்ணணும்? எதையாவது அத அவங்கள அந்த துக்கத்தை போக்குறதுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு முயற்சியாவது பண்ணணும். அப்போ உங்க மனசுல கில்ட்டி இருக்காது. அதனால்தான்
தயா பண்ணுங்க, கூட என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் தானம் பண்ணி. அது எவ்வளவுலாம் இல்லை, ஏதோ ஒண்ணு பண்ணணும். அந்த அந்த கருணை பட்டுட்டீங்கன்னாவே இப்ப இறங்கி இருந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் உங்க மனசுல கில்ட்டியே வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா துக்கிகள் இடத்துல என்ன பண்ணணும், கருணா பண்ணணும். அதுக்கப்புறம் சுக துக்க புண்ணிய புண்ணியாத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மமா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, முதித்த அவங்கள்ட்ட போய் எரிஞ்சு விழக்கூடாது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்கள வந்து வாங்கிச்சு நமஸ்காரம் ஜி, சௌக்கியமா இருக்கீங்களா, உட்கார வச்சு பேசி இது பண்ணணும். அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் நடந்துக்கணும். அப்ப பிரசன்னமா அவங்கள்ட்ட நடந்துக்கணும். அவங்க அங்கீகாரம் பண்ணணும். அவங்க பண்ற காரியம் புண்ணிய கர்மத்துக்கு நம்மளும் நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு புண்ணிய ஆத்மாக்கள் இடத்துல. அதே நேரத்துல பாப்பாத்மாக்களா இருக்காங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணணும், துஷ்டனை கண்டா தூர விலகணும். ஒரு பன்னி வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையில இருந்து வெளியில வருது, வாழை ஆட்டிக்கிட்டே வருது, டும் டும் டும். அது பக்கத்துல போலாமா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அது பக்கத்துல போனா சாக்கடை தண்ணி வந்து நம்ம மேல தெரிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம், தூரத்துல வரும்போது நம்ம தூரத்துல அது போட்டோம் அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறோம்ல, அதே மாதிரி பாப்பிகள்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உதாசீனப்படுத்தணும், கண்டுக்கவே கூடாது. அது மாதிரி ஒரு ஆள் இருக்கானே கண்டுக்காம போயிடணும். நேற்று கூட நான் குரங்கு தான், நம்ம குரங்கு தான், குரங்கெல்லாம் அதுல ஒரு பெரிய குரங்கு, ஒரு ராஜா குரங்கு. நான் வந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், லைட்டா இப்படி பார்த்தா எனக்கு பார்த்து நான் தான் பணம் கொடுத்து பக்கத்துல ஒரு அரை மணி நேரமா பணம் கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமா டெய்லி அதோட ஸ்நேகமா இருக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கை கொடுத்துலாம் ஷேக்கெல்லாம் பண்ணி அவனுக்கு வந்து ராஜாவா இருக்கானே அப்படின்னு மற்றவங்களுக்குலாம் ஒரு பழம் கொடுத்தா ராஜாவுக்கு 2 பழம். எல்லாமே 2 கொடுக்கறது, ஸ்பெஷல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு தான். இருந்தாலும் அரை மணி நேரமா பக்கத்துல உட்காந்துருக்கேன். நான் பாட்டுக்கு மலையை பார்த்து உட்காந்துருக்கேன். லைட்டா இப்படி திரும்பி அவனை பார்த்தேன் பாருங்க, பார்த்தோன்னா அப்படின்றான் மேல பாயிறதுக்கு. குணம் மாறாது. ஏன் அப்படின்னா குரங்கோட குணம் அதான், கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. முக்கியமானது அனிமல்ஸை கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. அனிமல்ஸோட குணம் இருக்கிற மனுஷனையும் என்ன பண்ணக்கூடாது, பாத்திரக்கூடாது, பேசாம கண்டுக்காம. நான் என்ன பண்ணுவேன், துணி எடுக்கிறதுக்கு வருவேன், பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. மனுஷனாவே கண்டுக்கவே மாட்டேன் நான் குரங்க. அது மாதிரி ஒரு குரங்கு இருக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்னா யோசிக்க கூட மாட்டேன். நான் பாட்டுக்கு வருவேன், ஒண்ணும் பண்ணாது. நீங்க எப்போ அதை பாக்குறீங்களோ, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்ட் கொடுக்குறீங்களோ, அவ்வளவுதான் அவனுக்கு நம்ம மேல பாயறதுக்கு முடியும். அப்ப என்ன பண்ணணும்னா, கெட்டவன் இந்த உலகத்துல வந்து இருப்பான் நிறைய, கண்டுக்காம போயிடணும், கண்டுக்காம வந்துடும். அவன் உதாசீன பாவம் பண்ணணும், இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கிற தோஷம் உங்களுக்கு வந்துடும். இந்த 4த்தையும் என்ன பண்ணணும், அப்புண்ணிய விஷயானா பாவனாத்தக. அப்ப இந்த 4 பேர்ட்டையும் 4 விதமான பாவனைகள் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, சுகிகளிடத்துல மைத்திரி பாவம், துக்கிகளிடத்துல கருணாபாவம், புண்ணியாத்மாக்களிடத்துல முதித்த பாவம் பிரசன்னமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்புண்ணிய ஆத்மாக்களிடத்துல பாப்பிகளிடத்துல என்ன பண்ணணும், உபேக்ஷா. இந்த 4த்தையும் நீங்க விஷயானாம் பாவனாத்தக, இதெல்லாத்தையும் பாவம் பண்றதுனால என்ன நடக்கும், சித்த பிரசாதனம். சித்த பிரசாதனம்னா என்ன அர்த்தம், சித்தம் பிரசன்னமாயிடும். சதல் ருதாத்து விஷரணே அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு இதுவும் இல்லாம உள்ளுக்குள்ள இருக்க கில்ட்டி எல்லாம் போயிடும். உள்ளுக்குள்ளார முடிச்சா நிறைய இருந்துச்சு, எல்லாம் அவுந்துரும். மனசு ரொம்ப தெளிவா ஆயிடும். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாத தன்மையை தெளிந்த தண்ணி மாதிரி ஆயிடும். இது ரொம்ப முக்கியமானது. இது பேசா வச்சுக்கிட்டு எல்லா சாதனையும் பண்ணணும். அடுத்த சாதனை என்ன சுவாமி அப்படின்னா, ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல் சாதனை. 2வது சாதனை வந்து பாத்தீங்கன்னா 34வது சூத்திரத்தை சொல்லுது, பிராணாயாமம். பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய, பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய, பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. பிரச்சர்தன அப்படின்னா என்ன அர்த்தம், பிராணாயாமம் தான் 2வது சாதனம். அதாவது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், பதஞ்சலியோட இதுல வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் சாதனம் ஓங்காரம், 2வது சாதனம் பிராணாயாமம். ராமர் சொல்றதும் இதேதான் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றதும் உத்தவருக்கு சொல்லும் போது நீங்க வந்து நான் படிச்சு காட்டுறேன் அடுத்த முறை எனக்கா சமயம் வரும்போது. உத்தவ கீதால வந்து முதல்ல பிராணாயாமம் பண்றார், அதுக்கப்புறம் ஓங்காரத்தை பண்ண சொல்றார். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஓங்காரத்தை பண்ணா ஓங்காரத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். பாகவதத்துல
உத்தவருக்கு சொல்றதும் இதான். அப்ப அனுமானுக்கு ராமர் சொல்றதும் இதுதான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு சொல்றதும் இதேதான். எல்லா இடத்துலயும் முருகர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதும் இதுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் சாதனை ஓங்காரம், அதுக்கு சப்போர்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை வச்சுக்கணும். 2 சாதனை. பிரச்சர்தனை அப்படின்னா வாமிட்னு அர்த்தம். வாமிட் பண்றது அப்படின்னா அர்த்தம் ரேச்சகம்னு அர்த்தம். ரேச்சகம் பண்றதுக்கு பேரு பிரச்சர்தனை. வாயுவை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வாயுவை வெளியில புஷ்அப் பண்ணி ரேச்சகம் பண்றது, வெளியில தள்ளுறது, எக்ஸேல் பண்றது. அப்புறம் எக்ஸேல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே வாயுவை நிப்பாட்டினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? வெளியிலேயே இன்ஹேல் பண்ணாம வெளியில விட்ட வாயுவை வெளியிலேயே வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேரு பாஹ்ய கும்பகம், வெளியிலேயே வைக்கிறது. அதுக்கப்புறம் பாஹ்ய கும்பகம் பண்ணதுக்கு பிறகு திரும்ப என்ன பண்ணுவீங்க? இன்ஹேல் பண்ணுவீங்க. அந்த இன்ஹேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பூரகம். பூரகம் பண்ணோன்னு என்ன பண்ணுவீங்க? திரும்ப உள்ளுக்குள்ளார வாயுவை வைப்பீங்க. அதுக்கு பேர் உள்ளேயே வாயுவை நிப்பாட்டணும், அதுக்கு பேர் ஆந்தர கும்பகம். அப்புறம் ஆந்தர கும்பகம் பண்ணிட்டு திரும்ப ரேச்சகம் பண்றீங்க, வெளியில வாயுவை விட்டீங்கன்னா அது ரேச்சகம்னு பேரு. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பூரகம், கும்பகம், ரேச்சகம். இந்த இது என்ன வேரியேஷன்ல இருக்கணும்? 16, 64, 32 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிராணாயாமம். வா அப்படின்னு வா பிராணசியன் போடுறாரு. விதாரணாபியம்னு என்ன அர்த்தம்? பிரச்சர்தனை அப்படின்னா ரேச்சகம், விதாரணம்னா என்ன அர்த்தம்? கும்பகம். கூட அது கூட என்ன வந்துடும்? பூரகம் வந்துடும். இந்த மூணுத்தையும் பிராணவாயுல இந்த மூணுத்தையும் பண்ணும்போது பூரக, ரேச்சக, கும்பக பிராணாயாமங்களை பண்ணும்போது சமாதி லாபமானது சித்திக்கும், சமாதியானது சித்திக்கும். நல்லா அபியாசம் பண்ண பண்ண மனசு அப்படியே நிற்கும், நல்லா சமாதிக்கு கொண்டு போயிடும் உங்களுக்கு. ஆயிடுச்சா? வா வாடி ஏன் போடுது அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓங்காரத்தை எடுத்துக்கங்க, இல்லைன்னா பிராணாயாமத்தை எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லபடியா இப்போ சாஸ்திரம்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு டைம் வரும் போதுன்ற இது. அப்ப என்ன பண்ணுங்க? நல்லா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வெறுமனே ஓங்காரத்தையும் இந்த பிராணாயாமத்தையும் பண்ணிட்டு சமாதி அபியாசத்தை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா சமாதி லாபம் கிடைக்கும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 3வது சாதனை ஆரம்பிக்கிறார். 35வது சூத்திரம். விஷயவதி வா பிரவருத்திருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. விஷயவதி வா பிரவருத்திருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. விஷயவதிக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்? நம்ம ஒரு வார்த்தை போட்டுக்கணும், திவ்ய விஷயவதின்னு போட்டுக்கணும். திவ்ய விஷயவதி வா பிரவருத்திருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. திவ்ய விஷயங்கள்னா என்னது? நம்ம வந்து சாதனைகள் சொல்லியிருக்கு. 2 விதமான சாதனைகள். மூக்கோட நுனி, நாக்கோட நுனி, பேலட்டல், நாக்கோட கீழே, நாக்கோட மத்தியமம், அப்புறம் நாக்கோட ஆரம்பம். இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்ணும் போது திவ்யமான சப்தம், ரூபம், ரசம், கண்டம், ஸ்பர்ஷம்னு திவ்யமானது நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். திவ்யம்னு என்ன அர்த்தம்? திவிபவம், திவ்யம், சொர்க்கத்துல இருக்கிறது, தேவலோக சுகம். நல்ல சப்தம் கேட்கும், நல்ல மணி அடிக்கிறதோ இல்ல வேணுகானமோ இல்ல மிருதங்கமோ, தேவகானம், கந்தர்வர்களும் தேவர்களும் இசைக்கிறது நமக்கு அந்த மியூசிக் பண்றது கேட்கும். இல்லைன்னா மந்திரங்கள் உச்சாரணம் கேட்கும். நல்ல சப்தம், நல்ல ஸ்பர்ஷம், நல்ல ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட். இது மாதிரி திவ்யமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல தாரணை பண்றதுனால, மூக்கோட நுனியில தாரணை பண்ணா ஸ்மெல் கிடைக்கும். நாக்கோட நுனியில பண்ணீங்கன்னா டேஸ்ட், திவ்யமான டேஸ்ட். நாக்கோட மத்திய பேலட்டல்ல இது பண்ணீங்கன்னா நல்ல ரூபம், மத்தியத்துல இது பண்ணீங்கன்னா நல்ல ஸ்மெல்லு, ஆதியில இது பண்ணீங்கன்னா நல்ல இது உங்களுக்கு வந்து ரூபம், ரசம், கந்தம் ஸ்மெல்லு கிடைச்சிரும். இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல 5 விஷயத்துல 5 கிடைச்சிரும். இதுல கிடைச்சதுக்கு பிறகு இதை என்ன பண்ணுவோம்? ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைச்சாலும் அதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி எந்த இடத்துல இருந்தாலும் அதை நம்ம கிடைக்க முடியும் அப்படின்னு நிலைக்கு வந்து அதுக்கு பேர் பிரவிற்த்தி உட்பன்னான்னு பேர். ஒண்ணு இருந்து ஒன்னு அபியாசம் பண்றது, அதை திரும்ப எங்க போனாலும் அதை ரீகால் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் பிரவிற்த்தி உட்பன்னா. அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உட்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனை. அந்த திவ்ய ரூபமோ, திவ்ய சப்தமோ, திவ்ய ஸ்பர்ஷமோ, திவ்ய ஸ்மெல்லோ, திவ்ய டேஸ்டோ என்ன பண்ணுவாங்களே, மனசு வந்து இங்க அங்க அல்லாடாம கட்டி போடும். நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா
நல்ல சுவாமிகிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் நல்ல சுவாமிகிட்ட இருந்து கொடுத்தேன். நேற்று வேற மாதிரி வாசனை இருந்துச்சு. நானும் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் சாமிகிட்ட இருந்து வர புஷ்பம் ஒரே மாதிரி இல்லைங்க. நானும் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இது மாயாஜாலம்னே இருக்கு. சாமிகிட்ட இருந்து வந்தோடனே உள்ள வாங்கி நல்லா இழுத்தேன் அப்படின்னா அப்படியே இருக்கும். அப்படியே மனசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே அல்லாடாம இருக்கும். சாதாரண திவ்யத்துக்கெல்லாம் போவேன். ஒரு சின்ன வந்து சுவாமி பாதத்துல இருந்து எடுத்த மல்லிகைப்பூ வாசனை வந்து மல்லிகைப்பூ வாசனையும் வரமாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் கூட மல்லிகைப்பூ வாசனையே வந்தது இல்லை. சின்னடா ஆச்சரியமா இருக்கு. மல்லிகைப்பூ வாசனை மல்லிகைப்பூ வாசனை வரமாட்டேங்குது. ஏதோ சுவாமி பாதத்துல இருந்து வரும்போது அதுக்கு ஏதோ ஒரு விசேஷத்தன்மை வந்துடும். அப்போ அதை ஸ்மெல் பண்ணும்போது மனசு வந்து வேற எங்கேயும் போக மாட்டேங்குது. அப்ப அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசை கட்டி போடுற சாமர்த்தியம் அந்த திவ்யமான 5 இந்திரிய விஷயங்களுக்கு இருக்கு. அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணா மனசு சமாதியை அடையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 36வது சூத்திரம் சொல்லுது, விஷோகாவா ஜோதிஷ்மதி விஷோகாவா ஜோதிஷ்மதி விஷோகாவா ஜோதிஷ்மதி. விஷோகா அப்படின்னா விகத சோகா, விஷோகா சோகம் இல்லாதது. ஜோதிஷ்மதி எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதியை உடையது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த சாதனையா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல மெடிடேட் பண்றதுக்கு எது சொல்லியிருக்குன்னா இந்த ஜோதி தான் சொல்லியிருக்கு. ஜோதியை வந்து முதல்ல என்ன பண்ணணும், வெளியில வச்சுக்கணும். ஸ்தூலமான ஜோதி அதை வந்து பாத்தீங்கன்னா ஆடாம ஒரு நல்ல கூண்டுல போட்டு வச்சுட்டோம்னா, கண்ணாடியில வச்சிருந்தோம் அப்படின்னா அதை திராட்டக் பண்ணணும். முதல் ஜோதி வெளியில, 2வது ஜோதி என்ன பண்ணணும், அந்த ஜோதியை கண்ணுல பார்க்கணும். திராட்டக் பண்ணி மெதுவா தாரணை கொண்டு வரணும். கண்ணுல பார்க்கணும். கண்ணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல அந்த ஜோதியை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம புத்தி ஆனதுக்கு பிறகு புத்தியில பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை ஹிருதயத்துல பார்க்கணும். அந்த ஹிருதயத்துல பார்க்கும் போதுதான் அதுக்கு பேர் என்ன பேருனா அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு பேர். ஜோதி ஸ்வரூபமா ஈஸ்வரன் இருக்கார். செஞ்சடையோன், நான் சொல்லிட்டேன்னு ஏற்கனவே, சிதம்பரம் நடராஜருக்கு பேரே செஞ்சடையோன், பொன்னொழி பொருந்தியவன். எங்க இருக்கான், ஹிருதயத்துல இருக்கான். அப்படின்னு அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை ஜோதி ஸ்வரூபமா பாக்குறது. அதுக்கு பேர் ஜோதிஷ்மதி. சித்தம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதியை உடையதா இருக்கிறது. சித்தம்னு இந்த இடத்துல ஹிருதயம்னு எடுக்கணும். வெளியில ஜோதி, கண்ணுல ஜோதி, மனசுல ஜோதி, புத்தியில ஜோதி, சித்தத்துல ஜோதி, ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதியை பாக்குறது. அப்ப அந்த ஹிருதயாகாசத்துல அதான் சிதம்பர ரகசியம் நம்ம சொல்றோம். ஜோதி சுரூபமா கான்சியஸ்னஸா இருக்கார் ஈஸ்வரன். அங்க வேற எதுவும் இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை போட்டு வச்சிருப்பாங்க சின்னதா. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டா வில்வ மாலை போட்டு வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது அங்க. யார் இருக்கான்னா பார்க்கிற நான் இருக்கேன், பார்க்கிற நான் இருக்கேன், ஒண்ணும் இல்லைன்னு பார்க்கறதுக்கு நான் இருக்கேன். அதான் ஜோதி, நான் தான் ஜோதி. அந்த ஜோதி தான் நடராஜர். இந்த உள்ளுக்குள்ளார வெறும் கான்சியஸ்னஸா இருக்காரே, பார்க்கிறவனா இருக்காரே, அவர் தான் ஜோதி. அந்த ஜோதி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா விஷோகா, எந்த சம்சார சோகங்களும் இல்லாதது. அதுக்கு பேர் விஷோகான்னு பேர். அப்ப ஆனந்தம், சோகம் இல்லைன்னா அங்க இடத்துல என்ன இருக்கும், ஆனந்தம், ஆனந்த ஜோதி. ஈஸ்வரன் என்னவா இருக்கார், ஆனந்த சுரூப்பியா, ஜோதியா, கான்சியஸ்னஸா, அவேர்னஸா இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஜோதியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் போகணும். நீங்க எடுத்தோன்னே ஹிருதயத்தெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஹிருதயத்துல ட்ரை பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க, நிக்கவே நிக்காது. அப்ப மெதுவா வெளியில பார்க்கணும், கண்ணுல பார்க்கணும், மனசுல பார்க்கணும், அப்படியே கொண்டு போகணும். கொண்டு வந்து லயம் பண்ணி கடைசியில ஹிருதயத்துக்கு கொண்டு வரணும். ஆயிடுச்சா, ஹிருதய ஜோதி அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதனாலையும் கூட இது கூட நம்ம என்ன போட்டுக்கணும், மனச பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினு போன சூத்திரத்துல இருக்குல்ல, அதை எடுத்து ஒவ்வொன்றுத்து கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இதுல ஜோதியை நீங்க உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே போல எங்க போனாலும் உங்களுக்கு அதை அபியாசத்துல கொண்டு வரணும். எங்க போனாலும் எப்ப சூழ்நிலைனாலும் மனசுக்குள்ளார ஜோதி பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு பேர் பிரவருத்தி உற்பன்னான்னு பேர். அப்ப எங்க போனாலும் உங்களால எந்த சூழ்நிலையிலையும் எந்த அவஸ்தையிலையும் அந்த ஜோதியை பார்க்கிற சாமர்த்தியம் வந்துருச்சு அப்படின்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. அது என்ன பண்ணும், அந்த ஜோதி தியானம் உங்களை என்ன பண்ணும், மனசை வந்து கட்டி போடும். ஒரே விஷயத்துல கட்டி போட்டு சமாதியை அடைய பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமான சாதனை. சாஸ்மிதா சமாதி வரைக்கும் உங்களை கொண்டு போறது. சாஸ்மிதா தான் இது பண்றதுக்கு பேரு, சாஸ்மிதான்னு பேரு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 37வது சூத்திரமா ஆரம்பிக்குது. வீத்தராக விஷயம் வா சித்தம், வீத்தராக விஷயம் வா சித்தம், வீத்தராக விஷயம் வா சித்தம்.
வீத்தராக விஷயம் வா சித்தம்னா வீத்தராகம் அப்படின்னா விகத ராகம்னு அர்த்தம். யாரிடத்துல ராகம் இல்லையோ, ராகம்னு என்ன அர்த்தம்? ராக துவேஷம், காமக்ரோத லோப மோக மதம் மாத்சரியம் சொல்றோம்ல, இது மாதிரி அகக்ஷத்திருக்கள் தான் அந்த கரணத்தை பொல்யூட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அகக்ஷத்திருக்கள் உள்ள இருக்கக்கூடிய பகைவர்கள் யாரும் இல்லாம இருந்தா, அந்த பகைவர்கள் யாரும் உள்ளுக்குள்ளார இல்லாம இருந்தா அர்த்தம்? சித்தம் தெளிவா இருக்குன்னு அர்த்தம். பொல்யூஷன் இல்லை. இன்னைக்கு காலைல கூட பார்த்தோம்ல, விசுத்த ஆத்மா, அந்த கரணம் விசுத்தமா யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவங்க யாரு? ஞானி புருஷர்கள். அப்போ வீத்தராக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஞானி புருஷர்களுடைய யோகிகளுடைய சித்தத்தை. ரமண பகவானோ இல்ல பாத்தீங்கன்னா பெரிய சித்த புருஷர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சமாதியில இருந்துகிட்டு போய், சமாதியில நம்ம நெரூருக்கு போனீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரரோட இது சொல்றோம், அங்க போய் இருந்துகிட்டு அவங்களுடைய சித்தத்தை அவங்கள நல்லா சிந்தனை பண்ணினீங்க அப்படின்னா வீத்தராக விஷயம். வீத்தராக விஷயம் அப்படின்னா அந்த சித்த புருஷர்களுடைய சித்தத்தை விஷயமா வச்சுக்கிட்ட சித்தம். அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா சித்தம் தியானிக்குது அப்படின்னா அவர்களுடைய சித்தமானது பிரவருத்தி உற்பன்னா மனசகஸ்திதி நிபந்தினி போட்டுக்கணும். அப்ப என்ன ஆகும்? நான் ரமணாசிரமத்துக்கு தான் போகணும்னு இல்லை, போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? அங்க இருந்த மாதிரியே ட்ரை பண்ணணும். அவங்க சித்தத்தையே எல்லா காலத்திலையும் எந்த அவஸ்தையிலையும் ட்ரை பண்ணணும். சதாசிவ பிரம்மேந்திர சமாதிக்கு போகணும், திரும்ப வெளியில வந்ததுக்கு பிறகு திரும்ப அதையே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப எல்லா இடத்துலயும் உங்க மனசு பாத்தீங்கன்னா பிரவருத்தியில பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த விஷயத்துல, அப்ப உங்க மனசு எங்கேயும் ஓடாம ஒரே விஷயத்துல ஸ்திதி நிபந்தினி நல்ல நிலையை அடையும். நல்ல கட்டி போட்ட மாதிரி சமாதியில நிக்க முடியும். இது ஒரு உபாயம். இது பாத்தீங்கன்னா எத்தனாவது? 5வது உபாயம். 6வது உபாயம் என்ன சொல்றாரு அப்படின்னா 38வது சூத்திரம் 6வது உபாயம் சொல்ற, சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சொப்பன ஞான ஆலம்பனம் வா, நித்ரா ஞான ஆலம்பனம் வா. சொப்பனத்துல ஏதாவது நீங்க திவ்யமான தெய்வீக காட்சிகளோ இல்ல குருமார்களோ யாராவது வந்தாங்க அப்படின்னா, தேவதைகளோ குருமார்களோ இல்ல ஈஸ்வரனோ யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு திரும்பவும் அதை ரீகால் பண்ணி அதையே மெடிடேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு சொப்பன ஞான ஆலம்பனம்னு பேரு. ஆலம்பனம்னு அர்த்தம் பிடிச்சுக்கிறது. கிரீப்பர் ஒரு போல பிடிச்சுக்கிட்டு கிரீப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு சொப்பனத்துல கண்ட திவ்யமான விஷயத்த மனசு பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மெதுவா 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 சமாதியை அடையும். அடிச்சா சொப்பன ஞானத்தை ஆலம்பனம் பண்றது. அப்புறம் நித்ரா ஞானம்னு என்ன அர்த்தம்? சொப்பனத்துக்காவது நீங்க வெயிட் பண்ணணும். திவ்ய சொப்பனம் எப்போவாவது தான் வரும். ஆனா நித்ரான்னு டெய்லி நமக்கு வந்துகிட்டே இருக்கேன். நல்லா தூங்குறோம்ல, தூங்கி எந்திரிச்ச மாத்திரத்துல 12 மணிக்கு 1 மணிக்கு முழிப்பு வந்தாலும் சரி, 2 மணிக்கு வேக்கப் ஆனாலும் பரி வேக்கப் ஆகும். நல்ல டீப் ஸ்லீப்ல டக்குன்னு வேக்கப் ஆகும். வேக்கப் ஆன உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து ரீகால் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் தூக்கத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னு அந்த சுக அனுபவம் இருக்கேன். நிர்விஷயம். அங்க சுக அனுபவத்துக்கு எந்த விஷயமும் இல்லை, நிர்விஷயமான சுகம் இருந்துச்சு. அந்த நிர்விஷயமான சுகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதையே மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு நித்ரா ஞான ஆலம்பனம்னு பேர். நித்திரையில இருக்கக்கூடிய ஞானத்தை சுக அனுபவத்தை நான் பிடிச்சுக்கிட்டு நின்னேன் அப்படின்னா அதுவும் சமாதி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூத்திரம் சொல்லுது. இதுக்கப்புறம் லாஸ்ட் 7வது பாத்தீங்கன்னா ஒரு சாதனம் சொல்லுது. 7வது சாதனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யதா அபிமத தியானாத்வா. யதா அபிமத தியானாத்வா. யதா அபிமத தியானாத்வா. யதா அபிமத அப்படின்னா விருப்பம், இச்சைன்னு அர்த்தம். அபிமதம்ன்றதுக்கு அர்த்தம் நம்மளுடைய டேஸ்ட். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். எனக்கு விநாயகர் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அனுமான் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சிவபெருமான் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு விஷ்ணு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அம்பாள் பிடிக்கும், அம்பாள்லேயே ஒருத்தருக்கு காமாட்சி பிடிக்கும், ஒருத்தருக்கு மீனாட்சி பிடிக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாராகி ஒருத்தருக்கு பிடிக்கும். வாராகி ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. வாராகியும் பிடிக்கும் சில பேருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபம் பிடிக்குது அப்படின்னா எது எது யார் யாருக்கு எதை பிடிக்குதோ. யதா அபிமத. யதா அபிமதம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
யார் யாருக்கு எதுல எதுல இச்சை இருக்கோ, எந்தெந்த வஸ்துல எந்தெந்த ரூபத்துல, அதை தியானாத்வா தியானம் பண்றது மூலமாகவும் என்ன கிடைக்கும்? சமாதி லாபம் பவதி. சமாதி லாபமானது அடையப்படும், சமாதி அடையப்படும். அப்போ கடைசியில என்ன பண்ணிட்டாரு? எதையாவது பிடிச்சுக்கப்பா, எத்தனையோ ரூபம் இருக்கு, சனாதன தர்மத்தை ஏகப்பட்ட ரூபம், அதனால எதையாவது ஒண்ணு தியானம் பண்ணு, எதையாவது ஒண்ணு தியானம் பண்ணு. தியானம் பண்ணா மனசு மெதுவா மெதுவா பக்குவப்பட்டு மெதுவா மெதுவா எவ்வளவு டைம் கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம். நம்ம சொல்லிக்கலாம் மிருது மத்திய அதிமாத்திரத்வார் உபாயம், மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம். அனுஷ்டானம் பண்ற வேகத்துல மிருதுவா பண்றது, மத்தியமமா பண்றது, தீவிரமா பண்றது. தீவிர சம்பேகாராம் ஆசன்னகன்னு சூத்திரம் பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு தியானம், ஆனா தீவிரமா பண்ணுனீங்கன்னா, ஃபுல் டைம் டெடிகேட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? சமாதி லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39வது சூத்திரத்துல சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு மீதியை முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.